பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காந்திமதி பாட்டி வந்து கேட்குறாங்க, நிஜமாவே வந்து இவன் சொல்றது எல்லாமே முத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல், ஆமாட்டா, எங்களுக்கு வேற வழி தெரியல. என் தம்பியோட கல்யாணத்தை என் அண்ணன் தலைமையில நான் வந்து தலைமைப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த கல்யாணம் நடக்கல. அந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி எல்லாம் பண்ணோம். இதுல என்ன தப்பு இருக்குன்றாங்க. உடனே காந்திமதி, முத்துவேல், சக்திவேல் ரெண்டு பேரும் கன்னத்திலுமே பலர் நடிக்கிறாங்க. என்னுடைய மாப்பிள்ளை எந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்டவர் பொறுமையா இருந்தாரு. அது காரணம் என்ன? பழனியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் சாமிடா, நீங்க சாக்கடடான்றாங்க. அத்தா, யாரோட யார் கம்பேர் பண்ணி பேசுறது? அந்த அநாத பையில கூட எங்களை கம்பேர் பண்ணி பேசுறியா? இப்ப நாங்க என்ன பழனியோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சேவர ஆக்கிட்டோமா? அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நல்ல தடபுடலா கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டுமா, இந்த குடும்பத்துக்காக அவன் எதுவுமே செஞ்சது கிடையாது இப்ப வரைக்குமே. ஆனா அவனுக்காக ஒரு ரைஸ் மில்லவே எழுதி வச்சிருக்கோம். இதெல்லாம் யாரு செய்வாங்கன்றாங்க. உங்க சொத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு குப்பையில போடுங்க. இந்த சொத்து வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்கவும் கிடையாது, எதுவும் பண்ண கிடையாது. இப்படி ஒரு பழி சொல்ல என் மேல போறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது என்னை பத்தி நினைச்சு பாத்தீங்களான்னு சொல்லி பழனி பயங்கர கோவப்பட்டு வீட்டை விட்டு கிளம்ப போறேன்னு முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.